ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அத்தி மரம். அத்தி மரத்தில் பழம் ஃபுல்லாக பழுத்து வேஸ்ட்டாக கீழே விழுந்துன்னுக்குது. யாருமே போய் பெருக்கவே இல்லை. நான் நேற்று கொஞ்சம் பெருக்கிட்டு வந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் பெருக்கின்னு போய் வச்சுருக்கேன் வீட்டில். அது இல்லாமல் மரத்துலேயும் கொஞ்சம் ஏறி அறுத்தேன், காய் கொஞ்சம் வேணும்ன்ட்டு. காய் பழம் எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கிறது. ஏன்னா காய் தான் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பழுத்த மாதிரி கொஞ்சம் பழுக்காத மாதிரி மீடியமாக இருக்கும் பாரு, செங்காய் மாதிரி. அதுதான் நமக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கீழே வந்துருச்சு, மரத்தில் ஃபுல்லாக இருந்தது காப்பு. நானும் 2-3 நாளாக வண்டிக்கு போயிட்டு டைமே கிடைக்கல. இல்லைன்னா நான் கீழே இந்த மாதிரி விழுறதுக்கே விட மாட்டேன். தார் பையை போட்டு மேலே ஏறி மொத்தத்தையும் தள்ளிடும் கீழே. சாயந்தரமாக இருக்கிறத பூரா கீழே தார் பை போட்டு மேலே ஏறி ஃபுல்லாக எல்லாம் உலுக்கி விட்டுறணும். தார் பை போட்டெல்லாம் சாயந்தரமாக எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குதுன்னு. யாரும் போய் அதை பெருக்கி கூட சாப்பிட்ல. கடையில் போனால் அத்திப்பழம் ஜூஸு காசு கொடுத்து வாங்குகிறோம், 80 ரூபா 100 ரூபா கொடுத்து. 2 பழத்தை போட்டு ஜூஸ் போட்டு தராங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. பெருக்கி அப்படியே சாப்பிட்லாம், நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. இருக்கிறதுனால அதோடைய அருமை தெரியறதில்ல. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. அப்படியே இதை மொத்தம் பெருக்கினாலே 50 கிலோ வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. நானும் எங்கள் ஃப்ரெண்டும் தான் காலையிலே பெருக்கினுக்கிறோம். கொஞ்சம் மரத்தில் ஏறியும் அறுத்தோம். அவர் எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணதுமே வந்துட்டார், எனக்கு அத்திப்பழம் வேணும்டா, அறுத்து கொடுறா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், இதை அறுத்து வீட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் பாக்ஸில் போட்டு நல்லா. அப்போ தான் நமக்கு தேவையான நேரத்தில் எடுத்துக்க முடியும். கொஞ்சமாக தேனில் வச்சு ஊற வச்சு சாப்பிட்ணும். இது மரத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் காய் வேட்டாக இருக்கிறத அறுத்து வச்சோம்னா ஒரு 3-4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அத்திப்பழம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். அதனால் மேலே ஏறி கொஞ்சம் காய் வெட்டக்கிறதையும் அறுத்து வைக்கிறேன். ஏன்னா இது பழம் வச்சோம்னா ரொம்ப நாள் தாங்காது, 1 நாள் 2 நாள்லேயே ரொம்ப பழுத்துடும். அதனால தான்.